Hello viewers, welcome to our channel Style Yourself. ரொம்ப மினிமமான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி சூப்பரான ஓணம் லுக் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்கின்னை நான் ப்ரெப் பண்ணிக்க போகிறேன். அதுக்காக இன்றைக்கி நான் ஐஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். ஒரு டிஷ்யூ வச்சு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக ஐஸ் வாட்டரில் டிப் பண்ணி நல்லா இதே மாதிரி வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்கின் ப்ரெப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேக்கப்புக்கு முன்னாடி. இல்லைன்னா நீங்கள் ஐஸ் வாட்டர் வச்சு ஃபேஸ் வாஷ் கூட பண்ணிக்கலாம். இது அப்படியே 2 minutes விட்டுருங்க, ட்ரை ஆயிரும். ஸோ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நான் என்னோடய ஃபேஸில் வந்து நிறைய பிளாக் டாட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி நான் அப்ளை பண்ணுறேன். டாட்ஸ் இடத்துல மட்டும் வைக்காமல் என்னோடய 2 சீக்ஸ்லேயும் நான் அப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி ஹைலைட் ஆகிற இடத்துலையும் வந்து இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்மட்ச் பண்ணி விடணும். அதுக்காக இன்றைக்கி நான் வந்து ஒரு பியூட்டி பிளெண்டர் எடுத்திருக்கேன். அதை எப்போதுமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேப்பிங் மோஷனில் ஃபுல் ஃபேஸும் வந்து கவர் ஆகிற மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ எதுக்காக இந்த மாதிரி கன்சீலர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மேக்கப் ஃபினிஷ் பண்ணுறப்ப நம்மளுடைய டார்க் ஸ்பாட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆன மாதிரி தெரியும். இப்போது நான் வந்து ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் வந்து டேஸ்லரோட ஃபவுண்டேஷன் எடுக்கிறேன். ஸோ ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியான ஃபவுண்டேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஃபவுண்டேஷனை என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். சேம் பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணிவிட்டு என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். கையில் பண்ணுறதை விட இந்த மாதிரி பியூட்டி பிளெண்டரில் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டேன். அதே மாதிரியே வந்து நெக் ஏரியாவிலையும் அப்ளை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக ஃபவுண்டேஷன்ஸில் யூஸ் பண்ணால் நெக் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் ப்ரைட்டராக தெரியும். இப்போது நான் திரும்பியும் கன்சீலர் எடுத்துகிட்டு ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறமும் வந்து என் ஃபேஸில் வந்து சின்ன சின்ன டார்க் ஸ்பாட் இருக்குது. ஸோ அதை லைட்டாக வந்து கம்மி பண்ணுறதுக்காக மேலே திரும்பியும் வந்து கன்சீலர் வச்சு அந்த டாட்ஸை வந்து கவர் பண்ணுறேன். அதே மாதிரியே எல்லாருக்குமே வந்து கண்ணு கீழே வந்து கொஞ்சம் கருவளையம் வந்து இருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துலையும் அதே மாதிரி மூக்குலையும் நெத்தியில் நம்ம பொட்டு வைக்கிற அந்த ஏரியாலையும் வந்து நான் கன்சீலர் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா அந்த ஏரியாலாம் வந்து ஹைலைட் ஆகி தெரியணும் அதுக்காக. ஸோ இப்போ நான் வந்து எந்த பிளெண்டரும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்மளுடைய மோதிர விரல் இருக்கும் இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி இதே மாதிரி டேப்பிங் மோஷனில் ஃபுல்லாக வந்து நான் கவர் பண்ணுறேன். கண்ணு கீழே வந்து எல்லாருமே வந்து கன்சீலர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த இடம் வந்து கொஞ்சம் ப்ரைட்டராக தெரியும். ஸோ இப்போ வந்து நான் ஐ மேக்கப் போய்க்கிறேன். ஐ மேக்கப்புக்கு இன்றைக்கி நான் வந்து ஐப்ரோ பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி ஐ மேக்கப் எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. இது வரைக்கும் செக் பண்ணாதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் எந்த மாதிரி அப்ளை பண்ணணும் அப்படின்றது. ஐப்ரோஸ் எப்போவுமே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப லைட்டராகவும் மிடில் பார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் டார்க்கராகவும் இருந்தால் தான் வந்து நேச்சுரலாக நல்லா அழகாக இருக்கும். ஸோ அதே மாதிரி என்னோடய ஐப்ரோஸ் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போது அதை கரெக்டாக ஷேப் பண்ணுறதுக்காக நான் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளோட ஐப்ரோஸ் வந்து எடுப்பாக தெரியும். அதே மாதிரி ஐஷேடோ அப்ளை பண்ணுறதுக்காக நான் என்னுடைய கண்ணுக்கு மேலேயே வந்து கன்சீலர் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நான் என்னுடைய பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து ஸ்மட்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் வந்து இந்த ஷேடு வந்து எடுத்துக்கிறேன். என்னோடய சாரீக்கு மேட்சாக இருக்குது. ஸோ அதை எடுத்து நான் என்னுடைய கண்ணிமையில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ரொம்ப ஓவராலாம் போட போகிறது இல்லை, நம்மளுடைய அந்த கண் மூடுவோம் இல்லையா, ஸோ அந்த ஏரியா மட்டும் நான் கவர் ஆகிற மாதிரி பண்ணுறேன். 2 கண்லேயும் இதே கலர் யூஸ் பண்ணி பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி ஐலைனர் ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அது யூஸ் பண்ணி கண்ணு கீழேயும் அதே மாதிரி கண்ணோட அந்த எட்ஜில் வந்து ஹைலைட் பண்ணியும் காட்டிக்கிறேன். இப்போ நான் காஜல் யூஸ் பண்ணிக்கிறேன். காஜல் வந்து கண்ணு கீழேயும் மேலேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த கண்ணிமே வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால நான் மேலேயும் கீழேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து அழகாக தெரியும். இப்போ வந்து நான் ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். ஐலைனர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. கண்ணுக்குள்ளே பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கொலாப்ஸ் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ எட்ஜஸ்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் திக்காகவே நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஏன்னா ஓணம் லுக் அப்படின்றனால
நம்ம கண் வந்து எந்தளவு ஹைலைட் பண்ணுறோமோ சாரீக்கு அது நல்லா சூட் ஆகும். பிகினர்ஸ்க்கான ஐ மேக்கப் லுக் தான் வந்து நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இப்போ இது ஃபுல்லாக வந்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் கடைசியாக வந்து மஸ்காரா எடுத்துக்கிறேன். ஸோ மஸ்காரா வச்சு என்னுடைய ஹேர்லைன்ஸ்லாம் லைட்டாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன், மேலேயும் கீழேயும் 2 சைடும். ஸோ 2 சைடு இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு பிளாக் கலர் ஐ ஷேடோ எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு என்னோடய கண்ணில் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக லைட்டாக மட்டும் ஒரு லேயர் மாதிரி அப்ளை பண்ணுறேன். ரொம்ப தின்னாக தான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. கடைசியாக வந்து நான் வந்து ஃபிட்டிங் பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் ஜஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஹைலைட் பண்ணுற மாதிரி தான் காட்ட போகிறேன். கண்ணுக்கு கீழேயும் அதே மாதிரி ஜா லைன்லேயும் நெத்திலையும் மட்டும்தான் வந்து நான் பவுடர் அப்ளை பண்ணுறேன். நான் இன்றைக்கி வந்து கான்டூர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதனால் வந்து பவுடரை வந்து கண்ணு கீழே ப்ளஸ் ஜா லைனில், நெத்தியில், மூக்கில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த ஏரியாஸ்லாம் வந்து கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியும். கான்டூர் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. இப்போது நான் வந்து ஓணம் லுக்குக்காக பொட்டு வச்சுக்கிறேன். ஸோ ஓணம் லுக்கு அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது ரெட் கலர் பொட்டு வச்சுக்கோங்க, அது ரொம்பவே சூட் ஆகும். இப்போது நான் வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் என்னோடய நோஸில், அதே மாதிரி ஸோ மூக்கு கீழே, அதே மாதிரி 2 சீக்ஸில் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக நான் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிடுறேன். இப்போ வந்து கடைசியாக வந்து நான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி என்னோடய லுக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ இந்த சிம்பிள் மேக்கப் அண்ட் சாரீக்கு சூட் ஆகிற மாதிரி ரொம்ப சிம்பிளான 2 மினிட்ஸில் இந்த ஹேர் டூ வந்து பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் நான் வந்து காமிச்சிருக்கேன். ஜஸ்ட்டு 2 சைடும் வந்து முடி எடுத்துகிட்டு லைட்டாக இதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டிக்டாக் கிளிப் வச்சுட்டு அதை செக்யூர் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டபுள் சைட் வந்து பஃப் வச்ச மாதிரி இருக்கும். அண்ட் ஃப்ரீ ஹேராக வந்து நான் இதை விட போகிறேன். ஓகே, அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த லுக் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஹேர் ஸ்டைல், ஸ்கின் கேர், ஹேர் கேர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.